நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 1 கோடி வாக்குக்கு மேல நாங்க பெறுவோம்னு ஒரு இலக்கை வச்சு அதை நோக்கி பயணிச்சு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் மேல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டையும் பல வீடியோக்களை எடிட் பண்ணியும் அவர் மேல பொய்யான தகவலை திராவிட கட்சிகளை சேர்ந்த பலர் பரப்பி வந்துகிட்டு இருக்காங்க. இது என்ன காரணம் அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாம இதே மாதிரி தான் விஜயகாந்த் அவர்களோட அரசியலையும் இந்த திராவிட கட்சிகளை சேர்ந்த பலர் ஒன்று கூடி அழிச்சாங்க. அன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் அழிச்சதுக்கும் இன்னைக்கு சீமான் அவர்கள் அழிக்க துடிக்கிறதுக்கும் என்ன காரணம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி, தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம். அதான் எனக்கு தான் பேசுற. அப்படி அதுதான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம்னா என்ன? இதுதான். ஹலோ ப்ளீஸ், இதுதான். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் திஸ் இஸ் தமிழ் நேசன். இவ்வளவுதான். இதான் திஸ் இஸ் தமிழ் நேஷனலிசம். வேற ஒண்ணும் கிடையாது. போட்டு குழப்பிக்காத. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி, தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம். அதான் எனக்கு தான் பேசுற. அப்படி அதுதான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம்னா என்ன? இதுதான். ஹலோ ப்ளீஸ், இதுதான். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் திஸ் இஸ் தமிழ் நேசன். இவ்வளவுதான். இதான் திஸ் இஸ் தமிழ் நேஷனலிசம். வேற ஒண்ணும் கிடையாது. போட்டு குழப்பிக்காத. சீமான் அவர்கள் மேல இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிற திராவிட கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். விஜயகாந்த் விஷயத்துல விஜயகாந்த் அவர்களை ஒரு குடிகாரனாவே சித்தரிச்சு மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு பரப்புரையை செஞ்சாங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட மீடியா பவர் இருக்கு. அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற பிஜேபியா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேர்தலை எதிர்கொள்ளும் போது ஒரு மிகப்பெரிய பலம் என்னன்னு பாத்தீங்கன்னா மீடியா. அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க சொல்றதுதான் உண்மைங்கிற மாதிரி மக்கள் கிட்ட மிகப்பெரிய அளவுல பரப்புரையை கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள், இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி என்ன நிலைமையில இருக்கோ இதேதான் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கும் செஞ்சாங்க. அதனாலதான் விஜயகாந்த் அவர்களால ஒரு லெவலுக்கு மேல வளர முடியாம போனதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா மக்கள் சப்போர்ட் அவங்களுக்கு ஏராளமா இருந்துச்சு. இதனாலதான் பாத்தீங்கன்னா 29 எம்எல்ஏ பெற அளவுக்கு அன்னைக்கு வளர்ந்திருந்தாரு விஜயகாந்த் அவர்கள். இதை பொறுக்க முடியாம தான் பாத்தீங்கன்னா திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, இவருடைய அரசியல் வாழ்க்கையை காலி பண்றதுக்கு பிளான் பண்ணி இவர் ஒரு குடிகாரர், அதாவது விஜயகாந்த் அவர்கள் ஒரு குடிகாரன்னு சொல்லி அவர் விஜயகாந்த் அவருடைய பழைய பேச்சுக்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி அவர் குடிக்கிற மாதிரி காட்டுறது, அந்த ஸ்லோ மோஷன்ல வீடியோ வந்து எடிட் பண்ணி அவர் குடிகாரர் மாதிரி காட்டுறது, இந்த மாதிரியே பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மூலியமாவே அவங்க செஞ்சு வந்துகிட்டு இருந்தாங்க. தமிழகத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மூலியமா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை உண்மைன்னு நம்புற பல ஜனங்கள் இன்னைக்கும் இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. விஜயகாந்த் அவர்களோட அரசியல் வாழ்க்கைய மீடியா மூலியமா இந்த திராவிட கட்சிகள் எப்படி வீழ்த்தினாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். இதே வேலையை பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மேலையும் சீமான் அவர்கள் மேலையும் இதே ஆயுதத்தை தான் இன்னைக்கு பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க இந்த திராவிட கட்சிகள். ஆனா அன்னைக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அளவுல வளரலன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இளைஞர்கள் மத்தியிலையும் ஒரு விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 வயசு 60 வயசு அந்த ரேஞ்சில் உள்ளவங்க கூட அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர்களா இருந்தாங்க, தொண்டர்களா மாறினாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி கிடையாது. இங்க இருக்கிறவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 40 வயசு உள்ளவங்க தான் மிகப்பெரிய அளவுல இருக்காங்க. இதுவே பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். அன்னைக்கு விஜயகாந்த் அவர்களை விமர்சிக்கும் போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க மீடியா பவர் பூராமே பாத்தீங்கன்னா இந்த 2 திராவிட கட்சிகள்ட்ட தான் இருந்துகிட்டு இருக்கிறதுனால அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாம இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு கேப்டன் டிவிங்கிற ஒரு டிவியை நடத்திட்டு இருந்தாங்க ஒழிஞ்சு அதுல அவங்களால ஒரு மிகப்பெரிய அளவுல மக்கள்கிட்ட அந்த தொலைக்காட்சிக்கு செல்வாக்கு கிடையாது. இன்னைக்கு வரையுமே பாத்தீங்கன்னா அவங்களால ஒரு மிகப்பெரிய அளவுல முன்னெடுக்க முடியாம போனது காரணமும் அந்த காரணமா தான் இருந்து வந்துகிட்டு இருக்கு. விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைய இந்த திராவிட கட்சிகள் எப்படி முடிவுக்கு கொண்டு வந்தாங்களோ இப்ப அதே வேலைய நாம் தமிழர் கட்சி மேலையும் சீமான் அவர்கள் மேலையும் எடுத்திருக்காங்கன்னு சொல்லணும். சீமான் அவர்கள்
இந்த 10 நாட்களா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. அதுல ஒரு நாள் கூட அவர் ஓய்வு எடுக்காம அவரு தினந்தோறும் பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட போய் தமிழகத்துல நடக்கிற ஒரு பிரச்சனைகளா இருக்கட்டும், நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நடந்த திராவிட கட்சிகள் செய்த ஊழலா இருக்கட்டும், அதெல்லாம் மக்கள்கிட்ட இன்னைக்கு பேசி வந்துகிட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா அதை பொறுத்து கொள்ள முடியாத திராவிட கட்சிகள் இவர் குடிச்சிட்டு வந்து மேடையில பேசுறாரு அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை பரப்பி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி பரப்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி தேர்தலில் அவர் பரப்புரையில பேசிக்கிட்டு இருந்த காணொலிகள் எல்லாம் கட் பண்ணி எடுத்து ஸ்லோ மோஷன்ல வச்சு அவரு குடிச்சிட்டு பேசுற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி மக்கள்கிட்ட இத ஒரு அரசியலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு திராவிட கட்சிகள். இத பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தம்பிகள் பாத்தீங்கன்னா இதுவரை அவங்க ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டதே இல்லை. ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்க கருத்தியலா தான் மோதிக்கிட்டு இருந்தாங்களே ஒழிஞ்சு இந்த மாதிரி தனிநபர் விமர்சனத்தை திராவிட கட்சிகள் மேல நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வச்சதே கிடையாது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு லெவலுக்கு மேல போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். நாளுக்கு நாள் திராவிட கட்சிகள் பாத்தீங்கன்னா விஜயகாந்தை எப்படி பண்ணாங்களோ சீமான் அவர்களை பண்றதுக்கு மிகப்பெரிய அளவுல சதி வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்க காரணத்தினால நாம் தமிழர் கட்சியோட அரசியலை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த திராவிட கட்சிகள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். ஆனா அதுல அன்னைக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது சோசியல் மீடியால. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி கிடையாது. மிகப்பெரிய அளவுல நாம் தமிழர் கட்சிக்கு சோசியல் மீடியால பவர் இருக்குன்னு தான் சொல்லணும். நாம் தமிழர் கட்சியோட ஒளிவாங்கி சின்னத்தை பாத்தீங்கன்னா உலக அளவுல ட்ரெண்ட் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 1 மில்லியன் ட்வீட் அளவுக்கு கொண்டு போய் அதை மிகப்பெரிய அளவுல கொண்டு போனாங்க. இந்திய அளவுலையும் சரி உலக அளவுலையும் சரி. அந்த அளவுக்கு ஒரு பலத்தை வச்சிருக்க சோசியல் மீடியால நாம் தமிழர் கட்சியை இந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவங்களை அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை கொண்டு திணிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இவங்க பாத்தீங்கன்னா எதிர்வினை பண்ணாம தான் இருந்தாங்க நாம் தமிழர் கட்சி. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நாங்க பொறுக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் மேல எப்படி இந்த மாதிரி குடிச்சிட்டு பேசுறாருன்னு வீடியோவை எடிட் பண்ணி கட் பண்ணி போட்டாங்களோ இதே வேலைய இப்ப அவங்களும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு ஒரு சில சாம்பிள் இருக்கு, நீங்களே பாருங்க. டாக்டர்கள் வராங்க, இதெல்லாம் பாஜகவோட கண்ணை உறுத்துது. இந்த வேலைக்கு இவங்க எல்லாம் இடஒதுக்கீடுனால வந்துடுறாங்கன்னு நினைக்கிறாங்க. எரியுதடி மாலா பேனர் போடு அப்படின்னு கதறு. இதெல்லாம் இந்த சாதனைகள்லாம் தொடரணும்னா வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்க வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும். பண்ணுவீங்களா? நாம இவ்வளவு நேரம் மன்னிச்சிருங்க நம்முடைய கூட்டணி சின்னம் தீப்பெட்டி சின்னத்துல நான் தப்பு பண்ணாலும் நீங்க தெளிவா இருக்கீங்க. இந்த மாதிரி அவங்களும் எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன ஆகும் நீங்களே பாருங்க. எல்லா பரப்புரையுமே குடிச்சிட்டு பேசுற மாதிரி தான் வீடியோவா இருக்க போகுது. நாம் தமிழர் கட்சியோட மிகப்பெரிய பலமா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அரசியல்ல ஒரு கட்சி பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் பணம் வச்சிருந்தாலும் சோசியல் மீடியாங்கிற ஒரு பவர் யாருக்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்கு. இன்னைக்கு அவங்க சின்னத்தை உலக அளவுல இந்திய அளவுல மிகப்பெரிய அளவுல ட்ரெண்ட் பண்ணி கொண்டு போனாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. தமிழகத்தை கடந்து இந்தியாவை கடந்து உலக அளவுல பல இடங்கள்ல நாம் தமிழர் கட்சிக்கு இன்னைக்கு செல்வாக்கு அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஈழத்தமிழர்களா இருக்கட்டும், கடற்கடந்து வாழ்கிற தமிழர்களா இருக்கட்டும், இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க தொடங்கிட்டாங்க. இதுவே பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு ஒரு மன வேதனையை கொண்டு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். இதனாலதான் பாத்தீங்கன்னா சுபவி போன்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை வளரவே விட்டுறக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய அளவுல பிரச்சாரம் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. என்னதான் இவங்க இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணாலும் நாம் தமிழர் கட்சியை எந்த வகையிலையுமே, அதாவது இணையதளம் மூலியமா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறது பல எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்த்துட்டோம். அவங்க ட்ரெண்ட் பண்ணி இந்திய அளவுல கொண்டு போறாங்க. இதே மாதிரி இந்த செயலையும் அவங்க செய்யறாங்க அப்படின்னா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு என்ன டேமேஜ் ஏற்படுதோ அதை விட பல மடங்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு.
இதனாலதான் பாத்தீங்கன்னா இணையதளத்துல நாம் தமிழர் கட்சி கூட மோதிரத்துக்கு மித்த கட்சிகள்லாம் தயங்கி வந்துகிட்டு இருந்த நிலையில இன்னைக்கு திமுக எதிர்கொண்டு வருது. அதற்கான பலனை கூடிய விரைவில் அனுபவிக்க போறாங்கன்னு தான் சொல்லணும். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாத்தீங்கன்னா பெய்டு லேபர்ஸ் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி கிடையாது. திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் 1000 500 பணத்தை கொடுத்து மாசம் மாசம் வேலைக்கு வச்சு ஐடிவின்னு சொல்லி அவங்க செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி கிடையாது. கட்சியில பயணிக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இளைஞர்களா இருக்கிறதுனால அவங்களே ஒருத்தங்களும் ஊடகங்களா மாதிரி மக்கள்கிட்ட போய் அவங்களோட கொள்கைகளையும் சரி சீமான் அவர்களுடைய பேச்சுக்களையும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதனால அவங்களால என்னதான் அவதூறுகள் அள்ளி வீசினாலும் நாம் தமிழர் கட்சிய ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இன்னைய தமிழகத்தோட சூழ்நிலையா இருந்து வந்துகிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய 10 நாட்கள்ல நாம் தமிழர் கட்சி தம்பிகள் என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.